ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கையில ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எவாப்பரேட்டர் இருக்குது இல்லையா? எவாப்பரேட்டர் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த வெஹிக்கிளோட தான் இது, சாண்ட்ரோடது. ஏசி கூலிங் வந்து லோவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜென்ரலா ஏசி கூலிங் லோவா இருக்குன்னா எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு வாங்க பார்த்துடலாம். இந்த ஹோஸ் இருக்கு பாருங்க, லோ ப்ரெஷர் ஹோஸ். இந்த லோ ப்ரெஷர் ஹோஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? கொஞ்சம் பெரிய சைஸ் பைப்பா, 2 டியூப் இருக்கு. ஒன்னு சின்னது, ஒரு பெரிய டியூப் இருக்கா. இந்த பெரிய ஹோஸில் வந்து கையை வச்சு பாருங்க, ஏசி ஆன் பண்ணிட்டு வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி அது நல்லா சில்லா ஃபீல் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கம்ப்ரஸர் இருக்குது இல்லையா? இந்த கம்ப்ரஸரோட லோ ப்ரெஷர் ஹோஸ் சைடு இந்த இருக்குது இல்லையா, வரல இருக்கீங்க பெரிய ஹோஸ், இந்த ஹோஸ். இதை வந்து இந்த பேப்பரை வந்து வெளியே இதை எடுத்துட்டு இதுல டச் பண்ணி பாருங்க, வரல எவ்வளவு சில்னஸ் இருக்கு அப்படின்னு. ஏசி கூலிங் வந்து அந்த இடம் கூலிங் பர்ஃபெக்டா இருக்குன்னா அங்க நல்ல சில்லுன்னு ஃபீல் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு எப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இருக்குது இல்லையா, இதுதான் மேனிஃபோல்டு கேஜிங்க. இதுல ரெட் கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஹை ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுவோம், ப்ளூ கலர் வந்து லோ ப்ரெஷரை மெஷர் பண்ணுவாங்க. இப்போ இந்த எவாபரேட்டர் ஏன் கலட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா, இதுலதான் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறப்போ பேஸ் சேஞ்ச் சொல்லுவோம் இல்லையா, இது உள்ள இருக்கக்கூடிய லிக்விட் வந்து லிக்விட் ஸ்டேஜ்ல இருக்கும் இல்லையா, அந்த ரெஃப்ரிஜரண்ட் அது வந்து கேஸா மாறிடும். உள்ள இருக்கக்கூடிய ஹீட்டை வாங்கிக்கிட்டு, தண்ணி எப்படி ஹீட்டை வாங்கி நீர் ஆவியா மாறுதோ கொதிச்சு, அதை மாதிரி இந்த லிக்விடா போகும் இல்லையா ரெஃப்ரிஜரண்ட், அது அதை வாங்கிக்கிட்டு உள்ள இருந்து கேஸா மாறிடும். ஏன்னா உள்ள உங்களுக்கு தெரியும் ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், HFC சொல்றோம் இல்லையா, அதுதாங்க உள்ள சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். இது கூட பேக் ஆயில், பாலி ஆல்கலின் கிளைக்கால், கம்ப்ரஸர் ஆயிலும் சேர்த்து இதோட வந்து உள்ள சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அதோட பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ, ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அந்த கேஸை பத்தின எக்ஸாக்டா என்ன டேட்டா அப்படின்றது, ஏன்னா அதுக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல பாருங்க ஆப்போசிட் சைட்ல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் வந்து உள்ள அந்த ஃபின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடைச்சிருச்சு இல்லையா. இந்த பக்கம் பார்த்தா ஆக்சுவலா என் ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரியணும், ஆனா தெரியல இல்லையா. இது இப்போ கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா தெரியும் என்னோட ஃபேஸ் வந்து உள்ள வந்து இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய அந்த லைட்லாம் உங்களுக்கு இந்த பக்கமா வெளியே தெரியணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். பட் ஆனா அப்படி இல்லை இல்லையா. ஏன்னா இது டிரான்ஸ்பரண்டா இருந்தாதான் இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய காத்தெல்லாம் உள்ள போகக்கூடிய அந்த கோர் வழியே உள்ள இதான் அந்த கோருங்க, இது வழியே ரெஃப்ரிஜரண்ட் போய்கிட்டே இருக்கும். இந்த ஃபின்ஸ்ல இந்த பக்கமா உள்ள போகக்கூடிய காத்து இந்த கோர்ல இருக்கக்கூடிய உள்ள போகக்கூடிய அந்த ரெஃப்ரிஜரண்டோட ஹீட்டை வந்து வாங்கிக்கிடும், ஹீட் டிரான்ஸ்ஃபருங்க நடக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த டெம்பரேச்சர்ல இது வந்து பாயில் ஆகி வேப்பரா மாறிடும், லோ ப்ரெஷர் கேஸா கன்வெர்ட் ஆகிரும். இங்க இதுதான் எக்ஸ்பென்ஷன் வால்வ். இதுக்குன்னு நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஹை ப்ரெஷர் லிக்விட் இருக்கு இல்லையா, அது லோ ப்ரெஷர் லிக்விடா மாறிடும் ரெஃப்ரிஜரண்ட்ல. இந்த லோ ப்ரெஷர் லிக்விடு இதுக்குள்ள வந்து லோ ப்ரெஷர் கேஸா மாறிடும், பேஸ் சேஞ்ச் நடக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருது. இது ஏன் அலுமினியம்ல பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அலுமினியத்தோட தெர்மல் கண்டக்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 237 வாட் பெர் மீட்டர் கெல்வின். இது காப்பர்லேயே பண்ணியிருக்கலாம். காப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி அலுமினியத்தை கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு ஜாஸ்தி இல்லையா, அரௌண்ட் 400 வாட் பெர் மீட்டர் கெல்வின் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அலுமினியம்லேயே பண்ணியிருக்கலாம், ஆனா இதே காப்பர்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா நம்ம வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து இங்க நடக்கும். ஆனா இதே அலுமினியம்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. இந்த அலுமினியத்தோட தெர்மல் கண்டக்டிவிட்டி நம்ம சொன்னோம் இல்லையா, அது வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த இம்பியூரிட்டிஸ் இருக்கு பாருங்க. அலுமினியம்ல நிறைய கிரேட் இருக்கு, அந்த கிரேடை டிபெண்ட் பண்ணி அலுமினியத்தோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து கொஞ்சம் ஒரு 10 to 20 வந்து டிஃபரெண்ட் இருக்குங்க டாலரன்ஸ். உடனே நிறைய பேர் வந்து அலுமினியத்தோட தெர்மல் கண்டக்டிவிட்டி 200 வாட் பெர் மீட்டர் கெல்வின்னு சொல்லுவீங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 237 கிட்ட வரும் அரௌண்ட். இப்போ நம்ம இதுல வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலன்னு சொல்றோம் இல்லையா, இந்த பக்கமா போய் இந்த பக்கம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காததுனால உள்ள வந்து கூலிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ நீங்க ரொட்டீனா ஏர் ஃபில்டர்லாம் ரீப்ளேஸ் பண்றீங்கன்னு வைங்க, இந்த இடத்துல இப்படி டஸ்ட் வந்து டெபாசிட் ஆகாது. இந்த டஸ்ட் இதுல டெபாசிட் ஆகுறதுனாலதான் இதுல ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். இதுலதான் தண்ணி வந்து வெளியே ட்ரெயின் ஆகும். ஆக்சுவலா கீழே தண்ணி வெளியே வரும் இல்லையா, அது இந்த இடத்துல இருந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்கிறதா தண்ணி வெளியே ட்ரெயின் ஆகும். இதை வந்து கூலிங் காயில்னு சொல்லுவாங்க, எவாபரேட்டர்னு இல்லாம. இந்த தண்ணி வந்து வெளியே ட்ரெயின் ஆகிட்டே இருக்கா, இந்த மாதிரி இது டஸ்ட் டெபாசிட் ஆயிருக்கு பாருங்க டர்ட்டியா, இதுலதான் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். இதனாலதான் நிறைய பேருக்கு கார் ஏசி போட்டோன்னே மூக்கு வடியுது, கண் எரிச்சல், தலைவலி, ஹெட்டேக், அப்புறம் என்னது ஃபீவர், இந்த மாதிரி வர்றது. ஏன்னா இதுல ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த ஃபங்கஸ் தான் உள்ளுக்கு வந்து அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டோம் கார் கேபினுக்குள்ள. நீங்க ரெஃப்ரெஷ்னர் மோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஏர் வெளியே போகாது இல்லையா. ஸோ அது ரொட்டீனா நீங்க திருப்பி திருப்பி அகைன் ப்ரீத் பண்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சளி பிடிக்கிறது, அப்புறம் இந்த கண் எரிச்சல், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே வந்து வந்துடும். கார் ஏசி ஒத்துக்கல அப்படின்னு. கார் ஏசி ஒத்துக்கிடாம இருக்கிறதுக்கு இதுதாங்க ரீசன், வேற எந்த ரீசனும் கிடையாது. நிறைய பேர் எனக்கு கார்ல ஏசி தலைவலிக்கு சளி வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு இதுதான் ரீசன். கார் கூலிங் இப்போ இந்த கேஸ்ல கார் எஃபெக்டிவ் கம்மியா இருக்கு, கூலிங் எஃபெக்ட் வந்து, அதுக்கும் இதுதாங்க ரீசன்.
இதுக்குள்ள பேஸ் சேஞ்சுன்னு ஒன்று நடக்குது இல்லையா, லிக்விட்ல இருந்து கேஸா மாறுது. நம்ம இதே மாதிரி இன்னும் 2 ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வச்சிருக்கோம். அதை ஃபர்தரா வர வீடியோல பார்த்துக்கலாம்.